வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். நேற்று நமக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சுங்க. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, புதிய விடியல் உங்களுடைய யூடியூப் சேனல் யூடியூப்பிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு சேனல் இந்த மாதிரி மெயில் வந்துச்சு. ஸோ உடனே நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த சேனல் வந்து டோட்டலாக வந்து டெர்மினேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. எந்த ஒரு வீடியோவுமே நம்மளால் பார்க்க முடியல. நம்ம சேனல் இருந்த தடமே இல்லைங்க. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்த செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெயிலில் அழகாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுடைய சேனல் வந்து தொடர்ச்சியாக கடுமையாக நீங்கள் விதிமீறலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் செக்ஸுவல், அதாவது வல்கர், வயலண்ட், இது சம்மந்தமாக நீங்கள் வீடியோ நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவுமே நமக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் நம்ம இந்த சேனலை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு. என்ன ரீசன்னா, நான் இது வரைக்கும் போட்ட எந்த ஒரு வீடியோவும் செக்ஷுவல் சம்மந்தமாகவோ அல்லது வந்து இந்த வயலண்ட், கத்தி, ரத்தம் இது சம்மந்தமாக எந்த விதமான வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து சரி ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருந்துச்சு. ஸோ அந்த மெயில் ஐடியில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபரிசீலனை செய்யலாம்னு இருக்குது. ஸோ மறுபரிசீலனை செய்யலாம்ங்கிறதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு வேளை மேபி இங்கிலீஷில் வந்து மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்பீல் ஹியர்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம், ஒன் டைம் அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்பீல் ஹியர்ன்னு இருக்கிற அந்த ஹியர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே இருக்கிற அந்த URL அப்படிங்கிற அந்த லிங்க் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சேனல் டெலீட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் அந்த URL வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால இவங்க அந்த மெயிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இதை ஃபஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ மேலே அந்த அப்பீல் ஹியர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பேஜ் என்ன ஓப்பன் ஆகுதுன்னா, உங்களுடைய ஃபுல் நேம் வருது. இந்த ஃபுல் நேமுங்கிறது நீங்கள் நிச்சயம் உங்களுடைய சொந்த பெயர் கிடையாது, உங்கள் சேனலோட பெயர். உங்கள் சேனலுக்கும் இப்போ எனக்கு நடந்த இன்னொரு இன்சிடென்ட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு புதிய விடியல் அப்படின்னு வச்சுருந்தேன், ரெண்டாவது தமிழன் சுபாஷ்னு வச்சுருந்தேன். இப்போ எனக்கு தமிழன் சுபாஷ் கொடுக்கலாமா புதிய விடியல் கொடுக்கலாமான்னு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் நான் வந்து யோசித்தேன், இந்த சேனலில் அதாவது இந்த மெயில் ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வணக்கம் புதிய விடியல் தான் இருந்துச்சுங்க. இப்போ இன்றைக்கி வந்த மெயிலில். ஸோ அப்போது நம்மளுடைய சேனல் வந்து எத்தனை நேம் மாற்றினாலும் அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம வச்ச பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய விடியல். ஸோ புதிய விடியல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி கேட்டிருக்கேன். அந்த மெயில் ஐடி வந்து நம்ம அந்த புதிய விடியலுக்கான மெயில் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று ஜிமெயில் ஓப்பன் பண்ணிப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து அப்லோட் ஆயிரும். அதுக்கு கீழே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் மெயில் ஐடின்னு ஒன்று கேட்டிருப்போம். அது நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு பிரச்சனை தேவையில்லை, ஏன்னா வந்து ஒரு வேளை சேர்ந்துருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த புதிய விடியலுக்கான அந்த ஜிமெயிலை நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த URL அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்ததை அதில் நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன். அதாவது டியர் யூடியூப் டீம் அப்படின்னு போட்டு மை யூடியூப் அக்கௌண்ட் காட் டெர்மினேட்டட் ஃபார் நோ ரீசன் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ மிஸ்டேக் அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டில் நான் வந்து எழுதிட்டேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேரும் கொடுத்தாச்சு, சேனலோட URLம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கிறோம் எதுவும் வந்து டவுட் இருக்கா. ஏன்னா வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அது கூட நமக்கு ராங்காக வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக கீழே இருக்க சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம். சப்மிட் கொடுத்த உடனே ஒரு மெயில் வருது, வி ஹவ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வருதுங்க. ஸோ இது வந்த பிறகு அடுத்த செகண்டு இன்னொரு மெயில் ஐடி, அதாவது மெயில் வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் செக் பண்ணுறதுக்கு 2 பிஸ்னஸ் டே எனக்கு வேணும் அப்படின்னு வருது. ஸோ இந்த 2 மெயில் ஐடியும் வந்துடுச்சுன்னா, இந்த 2 மெயிலுமே வந்துடுச்சுன்னா நிச்சயம், அதாவது 90% உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி இந்த தேவையில்லாமல் நீங்கள் மற்றவங்களோட வீடியோவை காப்பி அடித்து நிறைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தீங்க, இல்லைனா வந்து வல்கராக போட்டிருக்கீங்க, இல்லை வயலண்டாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் உங்கள் சேனலில் ரெக்கவரி ஆகாது. அதே மாதிரி இந்த மெயில் பதில் இன்னொன்று வந்து இந்த சென்ட் ஆகாமல் சில நேரம் இருக்கும், அதுக்கு ஒரு மெயில் வருங்க. அப்படி வந்துச்சுனாலும் உங்களுடைய சேனலை நீங்கள் ரெக்கவரி பண்ண முடியாது. ஸோ வந்து இது முடிஞ்ச பிறகு எனக்கு 8 ஹவர்ஸில் எனக்கு ஒரு மெயில் வருது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, யுவர் சேனல் டஸ் நாட் வயலேட் அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்ததுனால என்னோடய சேனல் அப்படியே ரெக்கவரி ஆகிட்டு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா அதில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இருக்குதுங்க, எந்த சேஞ்சஸும் ஆகலை.
ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து சொல்கிற மாதிரி நிறையா வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோவை வந்து டெலிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்கு, இந்த கிளைமு, இது எல்லாமே வந்து டெலிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. அதுபோல் இந்த மாதிரி மெயில் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த மெயிலே நமக்கு வந்து விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு 2 வீடியோ நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். அது என்ன சேனல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சேன் அப்படிங்கிற ஒரு சேனலும், சுஜிடெக் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த 2 சேனல்லையும் வந்து அது சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்த உடனே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, ஓகே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் முடிஞ்சால் அந்த சேனலில் வந்து போட்டிருக்க வீடியோவும் நீங்கள் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பார்த்து, உங்களுக்கு இது போல் அனுபவம் நடந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுபோல் இதே மாதிரி ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய சேனலை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கூட நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து இணைந்துருங்க. நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.